லைலத்துல் கத்ர் மறைக்கப்பட்டது உங்களுக்கு சைராக இருக்கக்கூடும், உங்களுக்கு சைராக இருக்கலாம், மறைக்கப்பட்டதும் ஒரு நலவுதான் என்பதாக பெருமானார் சொல்வார்கள். இந்த வாசகத்துக்கு கீழே முஹத்திஸீன்கள் விளக்கம் சொல்லும் பொழுது கிதாபுகளில் எழுதுகிறார்கள். அதாவது லைலத்துல் கத்ர் இரவை அல்லாஹ் வெட்ட வெளிச்சமாக காட்டாமல் இவ்வாறு மறைத்து வைத்திருப்பதுதான் நமக்கு ரஹ்மத் என்பதாக சொல்கிறார்கள். காரணம், ஒரு காலம் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை காட்டிவிட்டு அதிலே நீங்கள் இபாதத் செய்தால், அல்லாஹ்வுக்கு வழிபட்டீங்க என்று சொன்னால், அதிலே உங்களுடைய ஒவ்வொரு இபாதத்துக்கும் 1000 மாதம் இபாதத் செய்வதோட நன்மை கிடைக்கிறதா குர்ஆன்ல வந்திருக்குது இல்லையா? அப்போ தெளிவா உங்களுக்கு நாங்க இந்த லைலத்துல் கத்ரை நான் காட்டியிருந்தேன்னு சொன்னா, ரெண்டாவதா அந்த காலத்திலே அந்த இரவிலே எவன் ஒருவன் தன் நஃப்ஸுக்கு கட்டுப்பட்டு தன் மனோயிச்சையின் காரணமாக பாவம் செய்வானோ அவனுக்கு 1000 மாதங்களை விட ஒரு பாவத்தை 1000 மாதம் செய்தால் எந்த இக்காப் கிடைக்குமோ அந்த தண்டனை கிடைத்துவிடும். எனவேதான் அல்லாஹ் தஆலாவுடைய ரஹ்மத், அல்லாஹ் தஆலா நம்முடைய விட்டம், நம் மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், அந்த இரவிலும் கூட பாவம் செய்யும் மக்கள் இருக்கத்தான் செய்வார்கள். எனவே அவர்களுக்கு பழிவு காட்டும் விதமாகத்தான் கத்ருடைய இரவை அல்லாஹ் தஆலா மறைத்தான் என்பதாக முஹத்திஸீன்கள் சொல்கிறார்கள். இன்னும் தஃசீரை கபீர் எழுதிய ராசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லும்போது தன் கிதாபில் எழுதுகிறார்கள். அதாவது கத்ருடைய இரவை மறைக்கப்பட்டதின் ஹிக்மத் என்னன்னு சொன்னால், உதாரணமாக அல்லாஹ்வுடைய இஸ்முல் ஆலம் மறைக்கப்பட்டு கிடைக்கிறது. இஸ்முல் ஆலம் என்பது எது என்று தெரியவில்லை. எல்லாம் ஒவ்வொரு சில்சிலாவும் ஒரு கருத்து சொல்வார்கள். யா ஹய்யூ யா கய்யூம் என்பதாக சொல்வார்கள். நமது சில்சிலா இவ்வாறாக வழிமார்கள் வழியாகத்தான் இதுதான் இஸ்முல் ஆலம் எல்லாம் வந்திருக்கே தவிர பெருமானார் அவர்களிடமிருந்து இதெல்லாம் இஸ்முல் ஆலம் என்பதாக எந்த ரிவாயத்தும் வரவில்லை. எனவே இஸ்முல் ஆலம் மறைக்கப்பட்ட காரணம் என்னென்னு சொன்னால், அதுக்கு காரணம் எழுதும் பொழுது அந்த இஸ்முல் ஆலம் மட்டும் ரொம்ப மகத்துவமான இஸ்மென்களாக சொல்லி அல்லாஹ்வுடைய ஏனைய மற்ற பெயர்களை நாம் பேசு கண்டு விடுவோம் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய எல்லா பெயரையும் கண்ணியப்படுத்தும் விதமாகத்தான் தன்னுடைய இஸ்முல் ஆலம் எதிரே என்பதாக அல்லாஹ் தஆலா காட்டவில்லை. அதே போல் ஒரு அல்லாஹ்வுடைய ரிலா எதிரே இருக்கிறது, அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய கோபம் எதிரே இருக்கிறது என்பதாக இந்த அமலிலே குறிப்பிட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தம், இந்த அமலிலே குறித்த செயல் செய்தால் அல்லாஹ்வுடைய கோபம் எனக்கு என்பதாக தாயின் செய்து அல்லாஹ் கூறிவிட்டான் என்று சொன்னால், ஏனைய காரணங்கள் விஷயத்திலே, ஏனைய பாவங்கள் விஷயத்தில் நமக்கு லேசு வந்துவிடும். எனவே எதிரே அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது, எதிரே அல்லாஹ்வுடைய வருத்தம் இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா மறைத்து விட்டான். அதே போல் விதமாக என்னவெல்லாம் இருக்கிறதோ, சில விஷயங்கள் எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறார்களா, இதெல்லாம் அதே போல்தான் லைலத்துல் கத்ரையும் எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறான். காரணம், இந்த ஒரு இரவை மட்டும் குறிப்பிட்டு சொல்லிவிட்டால் அந்த இரவை மட்டும் நீங்கள் ஹயாத்தாக்குவீர்கள். இதுவே அது மறைக்கப்பட்டிருந்தால் அந்த கடைசி 10 நாள் அல்லது ரமலான் முழுவதும் நாம் அதற்காக பாடுபட்டோம் என்று சொன்னால் நம்முடைய இபாதத்துடைய ஷவுக் அதிகமாக அந்த மாசம் ஃபுல்லா இருந்து கொண்டே இருக்கும். எனவே அதுக்கான அஜர் அல்லாஹ்விடம் அதிகமாக இருக்கும். எனவே தான் அல்லாஹ் தஆலா மறைத்தான் என்பதாக ராசி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள். அதே போல் அதாவது தஃசீர் பஹருல் மதீன் என்ற கிதாபிலே அதை பற்றி எழுதும் பொழுது இவ்வாறு சொல்கிறார்கள். அதாவது பொதுவாக ஜமானுக்கோ மக்கானுக்கோ நஃப்ஸிஹி பிதாத்து பார்த்தால் எதுவுமே கிடையாது. அதுக்கு ஷரஃப் என்பது கிடையாது, இடத்துக்கு ஷரஃப் என்பது கிடையாது, காலத்துக்கு கண்ணியம் ஷரஃப் என்பதெல்லாம் கிடையாது. மாறாக எப்போ ஷரஃப் ஏற்படுது, கண்ணியம் ஏற்படுது என்று சொன்னால், அதாவது அந்த மாசத்திலே அந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய குர்ப் கிடைக்கும். எனவே தான் அங்கே ஷரஃப். உதாரணமாக மஸ்ஜித் பினஃப்ஸிஹி பார்த்தால் மஸ்ஜிதில் அல்லாஹ்வுடைய குர்புக்காக தொழுகைக்காக வேண்டி கட்டப்பட்டுள்ளது. எனவே அந்த இடம் ஷரஃப். அதே போல் அரஃபா மைதானம் வெறுமனை பார்த்தால் மண்ணுங்கள் தான் இருக்கிறது. ஆனால் அங்கே ஹஜ்ஜுடைய ஒரு பரலான காரியம் அங்கே நிறைவேற்றப்படுவதை காரணத்தினால் அல்லாஹ்வுடைய குர்புக்கு அது காரணமாக இருப்பதை காரணத்தினால் அந்த இடத்துக்கு ஷரஃப். அதே போல இது எல்லாமே பார்த்தோம் என்று சொன்னால் லைலத்துல் கத்ருக்கும் அவ்வாறுதான் அல்லாஹ்வுடைய குர்பு கிடைக்கிறது. எனவே அந்த இரவுக்கு ஷரஃப். இவ்வாறாக ஜமானுக்கோ மக்கானுக்கோ பினஃப்ஸிஹி பார்த்தால் எந்த ஷரஃபும் கிடையாது. மாறாக அல்லாஹ்விடம் அது நெருக்கி வைக்க ஒரு காரணமாக சபபாக இதுவெல்லாம் அல்லாஹ் ஆக்கி வைத்திருப்பதின் ஒரே ஒரு காரணத்தினால்தான் இந்த இடத்துக்கெல்லாம் ஷரஃப் இருக்கிறது என்பதாக சொல்லி இதை சொல்லி அவர்கள் கீழே எழுதுகிறார்கள். அதாவது இவ்வாறு பார்த்து இந்த யாத்திபாரை நாம் ஆரிஃபீன்களுடைய கண்ணோட்டத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் ஒவ்வொரு இடத்தையும் அல்லாஹ்வுடைய குர்புக்காக மாற்றக்கூடியவர்கள், ஒவ்வொரு காலத்தையும் அல்லாஹ்வுடைய குர்புக்காக மாற்றக்கூடியவர்கள். எனவே அவர்கள் எந்த காலத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒவ்வொரு நொடியும் எழுதுகிறார்கள், அதனுடைய சிறப்பை அல்லாஹ் கொடுப்பான். அதே போல் எந்த இடத்தில் இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கும் அல்லாஹ் தஆலா அவங்க அரஃபாவில் இருந்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை அல்லாஹ் ஆரிஃபீன்களுக்கு கொடுப்பான் என்பதாக எழுதுகிறார்கள். எனவே நாம் நம்மை ஆரிஃபீன்கள் மஜ்லிஸ் நாம் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அதனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் அந்த கதருடைய இரவை அல்லாஹ் எதற்காக வேண்டி கொடுத்துள்ளானோ அந்த இரவை அதற்கான கண்ணியத்தை கொடுத்து காரியம் செய்ய வேண்டும்.
காரணம் ரமலான் மாசத்திலே ஒரு யகூதிய ஒரு மஜூசி வந்து ஒரு தான் மகனை அடிப்பார். அதாவது இந்த மகன் வந்து தண்ணீர் கொடுத்து விடுவார். முஸ்லிம்கள் நோன்பு வைக்கும் காலத்தில் எதற்காக தண்ணீர் கொடுக்கிறாய் என்பதாக அடிக்கும் பொழுது மறுநாள் மௌத்தான பொழுது அவரை இன்னொரு மனிதன் மனாவில் பார்ப்பார். அப்பொழுது அவர் சொர்க்கத்தில் இருப்பார். அப்ப அவரிடம் கேட்பார், எவ்வாறு நீங்கள் சொர்க்கத்திலே போனீர்கள், மஜூசியால்லவா இருந்தீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது, இல்லை, இந்த மாதிரி என் பையனை வந்து நான் வந்து ரமலான் மாசத்துல தண்ணி குடிப்பதை விட்டு தடுத்தேன், முஸ்லிம்களுக்கு இடையூறா இருக்குமே, அவன் பார்த்த மாதிரி நம்ம குடிக்கிறேன் என்பதாக தடுத்தேன் என்பதாக மரண நேரத்தில் அல்லாஹ் எனக்கு கலிமாவை நசீபாக்கினான் என்பதாக அவர் சொன்னார். எனவே நாம் இந்த இரவை நாம் விழித்தாவது குறைந்தபட்சம் இபாதத் செய்யாவிட்டாலும் இந்த இரவை நாம் விழித்தாவது கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக முஃபஸ்ஸீர்கள் இந்த சம்பவத்தை எழுதுகிறார்கள். எனவே அல்லாஹ் தஆலா எந்த நோக்கத்தில் கருணை இரவை நாம் கொடுத்தானோ அந்த சிறப்பை நாம் அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் தருவானாக. ஆசிரியக்கான